இரவு, இரவின் அமைதி. அந்த அமைதிக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. அது காற்றோசை இல்லை, அது ஒரு சதியின் தொடக்கம். சோழ நாட்டின் பெரிய மாளிகைகளில் வெளிச்சம் மங்கியிருந்தாலும் அந்த இருளுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த முடிவுதான் ஒரு அரசனின் வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஒரு பேரரசின் விதியையே மாற்றப்போகிறது. இது ஒரு போரின் கதை இல்லை, இது அதிகாரத்தின் கதை. பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டு சோழனாக. எபிசோட் 7. இரவு ஆழமாகிறது, அமைதி நிலவுகிறது. ஆனால் இந்த அமைதிக்குள் ஒரு அச்சம் பதுங்கி இருக்கிறது. கடம்பூர் மாளிகை, பழமையான சுவர்கள், மங்களமான விளக்குகள். அந்த மாளிகையின் உள்ளே ஒரு இரகசிய கூட்டம் நடைபெறுகிறது. இது சாதாரண கூட்டம் இல்லை. சோழ நாட்டின் அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நடக்கிறது. முடிவு செய்ய போகும் இந்த இரகசிய கூட்டம். சிற்றரசர்கள் வருகை. ஒவ்வொருவராக அந்த மண்டபத்துக்குள் நுழைகிறார்கள். அவர்களின் முகங்களில் அமைதி இருந்தாலும் அவர்களின் மனங்களில் பல கேள்விகள். அந்த கூட்டத்தின் மையத்தில் நிற்பவர்தான் பெரிய பழுவேட்டரையர். வயது அவரை தளர வைக்கவில்லை. அதிகாரம் இன்னும் அவரது கைகளிலேயே இருக்கிறது. அவர் மெதுவாக சுற்றி பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். கூட்டம் தொடங்குகிறது. நாம் இன்று ஒன்று கூடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா என்று பழுவேட்டரையர் ஆரம்பிக்கிறார். இந்த சோழ நாட்டின் நிலைமை. அவரின் குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலிக்கிறது. அரசர் உடல்நிலை பலவீனமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சோழ நாடு தவறான கையில் போகக்கூடாது என்று அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருக்கும் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது. அவர் திடீரென தனது குரலை மாற்றுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நாட்டை உண்மையில் யார் நடத்துகிறார்கள்? அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். அரசன் அல்ல, அரியணை அல்ல, அந்த இரு இரும்பு பெண்கள்தான். செம்பியன் மாதேவி. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது சட்டமாகிறது. பக்தி மிகுந்தவர்தான், ஆனாலும் அவர் சொல்லும் கருத்து அரசியலையும் மாற்றுகிறது. இரண்டாவது, குந்தவை தேவியார். குந்தவை ஒரு இளவரசி மட்டுமல்ல, அவள் யோசனை செய்கிறாள், திட்டமிடுகிறாள், அவளே முடிவும் செய்கிறாள். அவள் விரும்பினால் ஒரு மனிதனை உயர்த்த முடியும், அதே நேரத்தில் அவனை கீழே தள்ளவும் முடியும். பழுவேட்டரையரின் கோபம். நாம் போராடி உருவாக்கிய இந்த சோழ சாம்ராஜ்யம் இப்படி இந்த இரு பெண்களின் கையில் இருக்கக்கூடாது. அதிகாரம் அது நம்ம கையில்தான் இருக்க வேண்டும். அவரின் குரலில் கோபமும் அவரது கண்களில் உறுதியும் தெரிகிறது. மற்ற சிற்றரசர்களின் நிலை. அங்கே இருக்கும் மற்றவர்கள் சிலர் தலையசைக்கிறார்கள், சிலர் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் யாரும் எதிர்த்து பேசவில்லை. ஏன் தெரியுமா? பயம், அதிகாரம், அவர்களின் நிலை. இதனையெல்லாம் வந்தியத்தேவன் மறைந்து இருந்து கேட்கிறான். அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் ஒரு தூணின் பின்னால் அமைதியாக நின்றிருக்கிறான். அவன்தான் வல்லவரையன் வந்தியத்தேவன். அவன் இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். இது என்ன? இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இவர்கள் யார் பேசுவதற்கு இதையெல்லாம்?
இது ஒன்றும் சாதாரண விஷயமில்லையே. இது அரசியல், அதிகாரம், ஒரு சதி. அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன. இந்த விஷயம் வெளியில் போக வேண்டும், இல்லையெனில் சோழ நாடு ஆபத்தில் இருக்கும். கூட்டம் முடிவடைகிறது. பெரிய பழுவேட்டரையர் தனது பேச்சை முடிக்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் முடிவு செய்யும் நேரம் இது. வந்தியத்தேவன் அமைதியாக வெளியேறுகிறான். அவன் முகத்தில் கவலை, ஆனாலும் அவன் மனதில் ஒரு தீர்மானம். இந்த இரகசியம் ஒரு சாதாரணமல்லாதது. பேரரசின் எதிர்காலம். இதை கண்டவன் நான் மட்டுமல்ல, இதை யாராவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரகசிய கூட்டத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் சோழ நாட்டின் அடித்தளத்தையே குலைக்கப் போகிறது. அந்த உண்மையை கேட்டவன் ஒருவனல்ல, இருவர். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான். இனி வந்தியத்தேவன் எடுக்கும் ஒரு முடிவு ஒரு பேரரசை காப்பாற்றுமா அல்லது அதை சிதைக்குமா? அதைத்தான் நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.